நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து குழு அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் அறிவுறுத்தியிருப்பது ஒரு ஏமாற்று வித்தை என தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் மாநில பொதுக்குழு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய மாநில பொதுச் செயலாளர் மயில், தமிழ்நாடு அரசு எங்களின் கோரிக்கைகளை செயல்படுத்தாவிட்டால் மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியபடி செயல்படுத்திட ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்குழு நடைபெற்றது. இப்பொதுக்குழுவிற்கு மாநில தலைவர் மணிமேகலை தலைமை தாங்கினார். சிவகங்கை மாவட்ட செயலாளர் சகாய தைனேஸ் வரவேற்புரையாற்றினார். பொது செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டமானது இன்று சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்திலே நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு குழுவை அமைத்து தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம் என்று அறிவித்திருப்பதை இந்த பொதுக்குழுவானது தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. ஏனென்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே, எழுத்து மூலமான தேர்தல் அறிக்கையிலே, ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று வாக்குறுதியிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய நிலையிலும் கூட அதை பற்றி இதுவரை எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளாத இன்றைய தமிழக அரசு நேற்று சட்டப்பேரவையிலே யூபிஎஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகளை ஆராய்வதற்கான குழுவை அமைப்போம் என்று சொல்வது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றுகிற வேலை என்பதை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுக்குழு சுட்டிக்காட்டுகிறது. கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் அதற்காக பதிவு செய்கிறது. அந்த நேற்றைய சட்டமன்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி நிறைவேற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தை எங்களுடைய மாநில பொதுக்குழுவானது இன்று நிறைவேற்றி இருக்கின்றது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முடிவடையக்கூடிய நிலையிலும் கூட தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எந்த வாக்குறுதியையும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிறைவேற்றவில்லை என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே அதிருப்தியோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால், கடந்த 2 ஊதிய குழுக்களிலே தமிழகத்திலே பழிவாங்கப்பட்ட பாதிப்புக்குள்ளான இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய ஊதிய முரண்பாட்டை நீக்கி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னவர்கள் இதுவரை அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள். இப்ப குழு அமைக்கிறேன்னு சொன்ன மாதிரி அன்றைக்கு இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள். ஆனால் அந்த குழு அமைத்து வருடக்கணக்கில் ஆகியும் கூட இதுவரை அந்த குழுவின் அறிக்கையை பெற்று அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு